சமூக நீதி இடஒதுக்கீடுன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒன்றும் இல்லை. இந்த மண்டல கமிஷனுடைய குழுவை கொடுத்த அந்த மண்டல அவர்களே சொல்லுகிறார், தமிழ்நாடு இஸ் அ பயனியர் ஸ்டேட் இன் கம்யூனல் ரிசர்வேஷன். நாம தான் கொண்டு வந்திருக்கோம். ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே இடஒதுக்கீடுனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்ததே நம்முடைய தமிழ்நாடு என்று அவரே சொல்லுகிறார். ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு. அதனால தான் இன்றைக்கு சமூக விரோதிகள் எத்தனை பேர் இந்த சமத்துவ பள்ளி உள்ளுக்கு நுழையணும்னு ஆசைப்பட்டாலும் நாம் விடுவது இல்லை. 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வகுப்புரிமை இடஒதுக்கீடை பற்றி பேசியது நீதி கட்சி பிரகடனம் பண்ணுச்சு. அதாவது நம்முடைய தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் மூலமாக இன்றைக்கு நமக்கான ஒரு வாய்ப்பாக வழிவகை செய்த தலைவர்கள் அவர்கள். இன்றைக்கு அதனுடைய நீட்சியாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த சமூக நீதினு சொல்கிறோமே, இந்த இடஒதுக்கீடுன்னு சொல்கிறோம், இது சரியா முறையா அங்கே செயல்படுத்தப்படுகின்றதா என்பதற்காக சமூக நீதி கண்காணிப்பு குழு என்கின்ற ஒரு குழுவை கொண்டு வந்தவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். அதற்கு தலைவராக அண்ணன் சுபவீர பாண்டியனுக்கு இருந்து கொண்டிருக்கின்றார். எங்கெல்லாம் சமூக நீதி மறுக்கப்படுகின்றதோ, எங்கெல்லாம் இடஒதுக்கீட்டுக்கு இடையூறு வருகின்றதோ அதையெல்லாம் உறுதி செய்து அதை சரி செய்கின்ற பணியில் இன்றைக்கு அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார்.